என் வாழ்க்கை தாறுமாறாயிருக்கிறது. எல்லாமே எல்லை மீறி போயிற்று. எல்லா கதவுகளும் அடைப்பட்டிருக்கிறது. எந்த வழியில் செல்வது என்று தெரியவில்லை என்று திணறிக் கொண்டிருக்கும் ஆத்மாவே, இன்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவது ஏசாயா 45:2. நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். சில நேரங்களில் எல்லாமே எல்லை மாறி எல்லாமே நம் கையை விட்டு போனது போல் இருக்கும். அந்த நேரத்தில் நாம் நம் பாதைகளை சரி செய்ய வேண்டியதாய் இருக்கும். அதற்கும் இயலாமல் செயலிழந்து காணப்படுவோம். அந்த நேரத்தில் தானே கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு முன்னாடி நானே போய் உன் வாழ்க்கையில் எதெல்லாம் கோணலாய் இருக்கிறதோ அதை எல்லாவற்றையும் சரி செய்வேன் என்று சொல்லுகிறார். எந்தெந்த காரியங்களில் சரி செய்வார்? வசனம் 1 பார்க்கலாம். வசனம் 1 3 காரியங்களை சொல்லுகிறார். கீழ்ப்படுத்துகிறார், கதவுகளை திறக்கிறார், வலது கையை பிடித்து புதிய பாதைகளில் நடத்துகிறார். சில நேரங்களில் நம்முடைய காரியங்கள் எல்லை மீறியதாக, இதற்கு மேல் ஒன்றுமே இயலாது என்று சொல்லி நம்மை நம்பினவர்களும் எல்லை மீறி காணப்படுவார்கள். சங்கீதம் 8:8 சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி, சகலவற்றையும் நமக்கு கீழ்ப்படுத்தி நம்மை தேவன் ஆசீர்வதிக்கிறார். இரண்டாவதாக வாசல்களை திறந்து வைக்கிறார் என்று 1ஆம் வசனத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு. கர்த்தர் வெளிப்படுத்தல் சுவிசேஷம் 3:7 நமக்கு என்று ஒரு வாசலை, புதிய புதிய வாசல்களை திறந்து வைக்கிறார். அதன் வழியாக தேவன் நம்மை நடத்தி புதிய ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரிக்க உதவுகிறார். மூன்றாவதாக அவன் வலது கையை பிடித்து. எல்லோரும் கைவிட்டார்கள் என்று நாம் நினைக்கலாம், ஆனால் தேவனோ நம் வலது கையை பிடிக்கிறார். ஓசியா 11:3 உன் கையை பிடித்து என்று சொல்லுகிறார். தேவன் இதுவரை நடத்த யாருமே இல்லை என்று நீங்க நினைக்கும் போது உங்க கையை பிடித்து புதிய புதிய பாதைகளில் உங்களை நடத்துகிறவராயிருக்கிறார். ஆமாங்க, உங்கள் வாழ்க்கையில் எல்லை மீறிய விஷயங்களை உங்கள் கால்களின் கீழ்ப்படுத்துகிற தேவனவர். பூட்டப்பட்ட கதவுகளை திறந்து புதிய பாதைகளை காட்டுகிறவர் மட்டுமல்ல, உங்கள் வலக்கையை பிடித்து தேவன் உங்களை புதிய பாதையின் வழியாக நடத்தி உங்களுக்கும் உங்கள் மூலம் அநேகருக்கும் ஆசீர்வாதங்களை கொண்டு வந்து சேர்க்கிறாருங்க. இதன் முழு செய்தி அம்புக்குறியோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. பார்த்து ஆசீர்வாதத்தை அனுபவித்து மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் மூலமாக எங்களை உற்சாகப்படுத்துகிறவர்களுக்கு எங்கள் நன்றிகளை இயேசுவின் நாமத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தும் ஜீசஸ் விஷன்.